அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு எனக்கு ஏற்பட்ட ஸ்பார்க் மின்னல் போன்ற ஒரு உள் தூண்டல் ஏற்பட்டதை பதிவு செய்கின்றேன். என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை அதிகமாக செலவழித்திருப்பது பணம் தேடுவதற்கோ அல்லது ஒரு வேலை தேடுவதற்கோ நான் சேமித்ததாக எனக்கு சரியாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனைக்கும் கடவுள் என்று சொல்கிறார்கள், அஸ்ட்ராலஜி என்று சொல்கிறார்கள், ஜெம்மாலஜி என்று சொல்கிறார்கள், பரிகாரங்கள் என்று சொல்கிறார்கள், பூர்வ ஜென்மா என்று சொல்கிறார்கள், முற்பிறவி என்று சொல்கிறார்கள், கர்மா என்று சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு வேதாந்தங்களில் இருக்கக்கூடிய ரகசியங்கள், 108 உபனிஷத்துக்களில் இருக்கக்கூடிய ரகசியங்கள், ஆத்மா என்று சொல்கிறார்கள், பரமாத்மா என்று சொல்கிறார்கள். இவைகளெல்லாம் உண்மையா என்று எனக்கு தெரிந்து ஒரு 25 வயதிலிருந்து எனக்கு தூண்டப்பட்டு தேடப்பட்டேன். அப்பொழுது எனக்கு அன்கான்சியஸாகத்தான் தூண்டப்பட்டிருக்கிறேன். திட்டம் போட்டு செய்யவில்லை. ஆனால் இதை தெரிந்து கொண்டால், இது உண்மையா என்று தெரிந்து கொண்டால் அதன் வழியே போய்விடலாம். அப்புறம் லக், அதிர்ஷ்டம் என்று சொல்கிறார்கள், துரதிர்ஷ்டம் என்று சொல்கிறார்கள், அப்புறம் செய்வினை என்று சொல்கிறார்கள். இவ்வளவு உண்மையா அப்படின்னு அந்த வயதில், அதற்கு பிறகு தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்க இந்த வழிபாடுகள், ஆன்மீக சடங்குகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் உண்மையா என்றால் அப்படி தேடிக்கிட்டு இருப்பது. அதே மாதிரி ஒரு மதத்தினர் ஒரே கடவுள்னு சொல்கிறாரு, இன்னொரு மதத்தினர் பிதா, மகன், பரிசுத்தாவின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. எது உண்மை அப்படின்னு தேடி அலையும் போது, இந்த தேடுவதற்குரிய, சரியாக சொல்லுவதற்குரிய ஆளுகளையெல்லாம் தேடினேன் நான். மடங்கள், துறவிகள், சாமியார்கள் எல்லாருமே சும்மா ஒரு செய்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே ஒழிய, அதை கொஞ்சம் கூட முயற்சி பண்ணி கேட்க முயற்சி பண்ணால் அதுக்கும் பதில் சொல்கிறதில்ல. அதுக்கு எதோ சொல்லிட்டு விட்டாங்க. சரி, இதுக்கெல்லாம் நம்ம உண்மையான விஷயத்தை தேடுவதற்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னா, நம்முடைய மெய்ஞானிகள் எழுதிய சித்தர் பாடலிருந்து வச்சுங்க, வேதாந்தங்கள் வச்சுங்க, பிரம்மானந்த யுக்தி, ஆத்மபோதம், தத்துவபோதம், என்னென்னமோ இருக்கு இல்லைங்களா. சுவாமி விவேகானந்தருடைய ஞான தீபங்கள், எனக்கு தெரிஞ்சு அஷ்டவக்கர கீதை, பிரம்மசூத்திரம், எல்லாமே அவங்கெல்லாம் கடவுளை அறிந்தவர்களாக நமக்கு சொல்லப்பட்டது. நாம் அதை அவங்கள அப்படி பிரமிப்பிலே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால், என்னையை பொறுத்தளவில் எல்லாமே பார்த்தாலும் கடைசியில் அவங்க நீங்கள் தான் அறியணும், கடவுளை அறியணும்னாலும் சரி, உண்மை அறியணும்னாலும் சரி அப்படி சொல்லிடுறாங்க. உண்மை என்பது என்னென்னு பார்த்தா, உண்மை என்பது நிரந்தரமானது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் ஆரம்ப காலத்தில். சரி, ஒரு உண்மையை அறிந்தவங்கள்ட்ட தேடி பார்த்தா, அதுக்கு தானே இந்த மேனுஸ்கிரிப்ட்ஸு, இந்த மெட்டீரியல்ஸு, இந்த ஆன்மீக கருவூலங்கள், பொக்கிஷங்கள் மேக்சிமம் ட்ரை பண்ணேன்னு சொல்கிறது காரணம், ட்ரை பண்ண பிறகு திருவள்ளுவரையும் ட்ரை பண்ணுவேன். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார், அப்புறம் நம்மளுடைய தமிழ் நூல்களில் இருக்கக்கூடிய அறநெறி சாரங்கள், நாலடியார், ஔவையார், இப்படி எல்லாம் வச்சுங்களேன். அதுக்கு பிறகு யார் ரீச் ஆனாங்களோ, இப்போ பாரதியார் எழுதியிருக்கக்கூடிய பதஞ்சலி யோக சூத்திரத்தில் எழுதியிருக்கக்கூடிய உரைகள், நான் சொல்கிறது நான் படித்தேன். இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு இத்தனை வருடம் போனதுக்கு காரணம், அதற்காக என்னுடைய சம்பாத்தியங்கள் அனைத்தையும் செலவழிச்சிருக்கேன். நிறையா பேர் என்கிட்ட கேட்பாங்க, என்னுடைய 2 விஷயமும் வச்சுக்கிறேன். உனக்கு என்னுடைய சர்வைவலுக்கு கொஞ்சோன்னு இருக்கும், அந்த சர்வைவலுக்கு கிடைக்கிற மணி, பணம், பொருள் எல்லாமே இதில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்.
அது இன்னைக்கு நிறைய எவிடன்ஸாக இருக்குது. ஒரு ஒரு 70, 80 புத்தகங்கள் எழுதினேன். இப்போ அது நெருக்கி 100 வந்திருக்கும். புத்தகங்கள்னால் இவங்க சொல்கிற மாதிரி புத்தகம் எடுத்து பிரிண்ட் எடுத்து அதை உடனே விற்று அதெல்லாம் செய்ய மாட்டேன். திருக்குறள் மாதிரி நம்மளும் எழுதுவோமா? அன்னமும் எண்ணமும் திண்ணமானால் அப்படி நமக்கு வர்றதில்ல. இது எப்படின்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த கலெக்ஷன்லேருந்து கிடைச்சது. எவ்வளவு நான் கலெக்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா? கலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் வேதாந்தம். வேதத்துக்குள்ளே நான் போகிறதில்ல. ஏன்னா ஃபார்மாலிட்டிக்குள்ளே ஓட்டுறது. அதெல்லாம் எனக்கு ஈஸியாக போயிடுச்சு. இந்த ஃபார்மாலிட்டியெல்லாம் நம்மளுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு. நமக்கு முடியாதுன்னா அது முடிஞ்சது, பழைய லேண்ட்லைன். அப்புறம் அதை சொல்கிறவங்களும் சொல்கிறம்போது வேதாந்தம் என்பது வேதத்துடைய அந்தம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் பகவத்கீதை படிக்கும்போது பகவத்கீதை வேதாந்தத்தில் ஒரு சின்ன சரக்குன்றாங்க. பதஞ்சலி சொல்லும்போது பதஞ்சலி நீட்டாக சொல்லிடுறாரு, சித்த விருத்தி நிரோதகா, எண்ணம் ஒடுங்கி போனா. அப்போ எனக்கு என்ன இவ்வளோ வந்துச்சுன்னா, இவ்வளவே நீங்கள் ஒடுங்கி இந்த உயிரையே பணைய வச்சு படித்து என்ன அப்புறம் ஆன்மாவையே தெரிஞ்சிட்டோம்னு வச்சுங்க. அப்போ ஒரு சந்தேகம் வருது, ஆன்மாவை அறிந்தால் அனைத்து முடிந்ததா? அப்புறம் இங்கேயே இருக்க வேண்டியது இருக்கே. உயிர் போகும், சாக போகிறோம்னு தெரிஞ்சாலும் விட முடியலையேன்னு போகும்போது தொடர்ந்து தேடிக்கொண்டிருத்தல். அது புத்தகம் படித்தல் மட்டுமல்ல, கேட்டல், எல்லாருடைய சொற்பொழிவு. இப்போ யூடியூப்பில் எல்லாம் வந்துருச்சு. இது அப்படியே வெளிநாடுகளில் வேறு ரிசர்ச் பண்ணாங்க. நியூரோ சயின்ஸ் என்ற போர்வையில் ரிசர்ச் பண்ணுறாங்க. வெளிநாடுகளில் எல்லா நியூரோ சயின்டிஸ்ட்டும் பார்த்து இப்போ ஒரு சயின்டிஸ்ட் சொல்கிறாரு, ஆத்மா என்பது இருக்குது அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இப்போது சில நாட்களுக்கு முன்னால் போட்டாங்க. பட் எனக்கு என்ன வந்ததுன்னா, சுவாமி விவேகானந்தர் சொன்னது தான் எனக்கு வருது. நீ புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே இங்கே புவியீர்ப்பு சக்தி இருந்தது என்பதை புரிஞ்சுக்க. இது என்னுடைய சுய விஷயம்தான். இது ஒன்றும் யாருக்கும் பயன்படுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு பதிவுன்னு. அப்போது எல்லாமே இங்கே இருக்குது. அப்புறம் இன்னும் நெருக்கி ஓஷெல்லாம் போனால் இங்கே எதையுமே நீ புதுசாக செஞ்சிட மாட்ட. பட்டு நீ என்னன்னா அதிலிருந்து இணைச்சி ஏதாச்சும் கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய காற்றையும் நீரையும் சேர்த்து சூரியன்லேருந்து சோலார் எனர்ஜி இப்படி வச்சுக்கோங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும். இங்கே இருக்கிறத காம்பினேஷன், இங்கே காஃபி எடு, இங்கே பால் எடு, இங்கே சர்க்கரை எடு, காஃபியாக கொடு, அதை டீயாக கொடு, இப்படி எல்லா பொருட்களும் இங்கே இருக்குது. அது மரமாக இருக்கட்டும், செடியாக இருக்கட்டும், கொடியாக இருக்கட்டும், மிருகங்களாக இருக்கட்டும், கடலாக இருக்கட்டும், பூமியாக இருக்கட்டும், வானமாக இருக்கட்டும், பஞ்சபூதங்களாக இருக்கட்டும், இது பூரா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்குன்னு ஊட சொல்கிற காரணம் புதுசாக சொல்ல போகிறேன்னு நினைக்காதீங்க. பட் இது பூரா உண்மையா அப்படின்னு நான் தெரிஞ்சேன். இதெல்லாம் உண்மைதானா? அது உண்மையான்னு சிந்திச்சா உண்மையெல்லாம் அப்படியே நழுவிக்கிட்டே போகுது. எப்படின்னா அதை புரிய அறியாமை, தெரியாமை, புரியாமைன்றது இருக்கு இல்லைங்களா? ஸோ உலகத்திற்கு அத்தனை விஷயத்துக்கு காரணம் அறியாமை. சரி, அப்போ தான் நான் கம்ப்ளீட் கோயிலில் எந்த கோவிலுக்கும் போகிறதில்ல, எந்த அஸ்ட்ராலஜி எதையும் பார்க்குறதில்ல, எதையுமே நம்ம இந்த உலகத்திற்கு எந்த பரிகாரங்களுக்குள்ளே நம்ம போகிறதில்ல, யார் சொன்னாலும். அப்புறம் எப்படி இயங்க முடிஞ்சிச்சுன்னா, இதெல்லாம் செய்திகளும் அவங்கவங்க கிரியேட் பண்ணியிருக்க விஷயம். இதில் ஃபால்ஸாக கிரியேட் பண்ணி தான் இன்றைக்கி இருக்க மக்களை பூரா ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒன்று கண்டுபிடிச்சேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், எல்லாமே பொய். நான் சொல்கிறேன், எல்லாமே பொய். நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்க, நீங்கள் வணங்கிக்கிட்டு இருக்க, நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க, நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க எல்லாமே எனக்கு பொய் என்று தெரிந்தது. அவ்வளோதான். நீங்கன்னா நாம. அப்போ இந்த பொய்யிலிருந்து விலகணும். ஆனால் உயிரோடு இருக்கணுமே, அதுக்கு எங்கே போகிறது? அப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு என்னடான்னா, பசி, பயம், வலி, இந்த 3 முக்கியம். நம்மளுடைய வயதான பிறகு காமம், இந்த குரோதம், இந்த லோபம், இதெல்லாம் நம்ம ஈஸியாக விட்டுறலாம்.
என்னை பொறுத்தளவில. அதுக்கு நமக்கு இது இல்ல. அதே மாரி வலிக்குதா பார்த்துக்கலாம். பயம் எங்க வருதுன்னா, சர்வைவலுக்கு சிக்கலானா தான் பயம் வருது. அப்ப சர்வைவலுக்கு போட்டா பயம் போயிருது. பயமும் போயிருது. பசிக்கு மிக மிக குறுகிய உணவு தானே. பசியும் போறது. அப்ப என்ன என்ன ஒண்ணுமே இல்ல. பசிய தீர்த்துட்டு, பயத்த தீர்த்துட்டோம்னா, இந்த கோபம், மானம், அப்புறம் பெரிய தன்முனைப்பு, அப்புறம் பெரிய ஈகோ இதெல்லாம் ஒண்ணுமில்லைன்னு எனக்கு தெரிஞ்சது. எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா, அது பிசிக்கலாவும் தெரிஞ்சுக்கிட்டேன், மெடிக்கலாவும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆன்மீகத்த தெரியறதுக்கு முன்னாடி அத சொல்றேன். என்ன பிசிக்கலா எதுக்கு போய் பரபரப்பாயி இந்த உடம்பு கருவறையில இருக்கும்போது நீட்டா இருந்த உடம்ப, பரபரப்பாயி, கோபமாகி எத்தனையோ தடவ கோவமாயிருக்கோம். எத்தனையோ தடவ அதெல்லாம் என்ன ஆகுது? படபட படபட படபடன்னு வருதுன்றீங்கல்ல. அது மாதக்கணக்கா நீட்டிக்குதுன்றான். எனக்கு எப்படின்னா, அத அது இல்ல. எப்படின்னா, அந்த பயம் நீங்க பாம்பு கடிக்க வருதுன்னா ஓடி போயிடுறோம்ல. அது மாரி கோபப்பட்டா ஏன் இந்த உடம்ப கெடுக்கணும்? அந்த பரபரப்ப உருவாக்கணும். அதுக்கு இந்த மருத்துவர்கள் சில பேர் இருக்காங்க. நல்லவங்க சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இதே தொழில் ஏதாச்சும் லேசா படபடான்னா, அதுக்கு மொத்த வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு மருந்து குடுத்து முடிச்சுருவாங்க உங்களுக்கு. என்னமோ டாக்டர்கள்லாம் சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாதுங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இத்தனை பெரிய கட்டடத்த கட்டிக்கிட்டு என்னடான்னு செய்றது? அது ரொம்ப பெரிய விஷயம். அத தூக்கி போடுங்க. அப்ப இந்த உலகத்துல இருக்க எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காய்ங்களா? நம்ம ஆளுக 90 வயசு, 100 வயசுக்கு முன்னால, 50 வருஷத்துக்கு முன்னால இருந்தவங்க, 70 வருஷத்துக்கு முன்னால இருந்தவங்கலாம் சிந்திச்சு பார்த்தா எப்படி இருந்தாங்க? இவ்வளவு மர்டரும், இவ்வளவு ஜெயிலும், இவ்வளவு கொள்ளையும் இதுமா நடந்துச்சு. இப்போ ஒண்ணு தெரியுது. இத தேடிக்கிட்டே இருந்தா இந்த மனிதர்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காய்ங்க. அப்புறம் அடுத்த விஷயம் ஏங்க கடவுள் இருக்கான்றீங்க, ஆத்மா இருக்குன்றீங்க, அவர் ஒரே ஒருத்தர அனுப்பியிருக்காரு அவதாரம்ன்றீங்க. ஏங்க ஒரே நாள்ல இவைங்கள பூரா ஏங்க அப்படியே ஞானியாக்கி படைச்சு விட வேண்டியதான்னு சொல்லி அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணா, அங்க ஒரு கொஸ்டின போட்டா, அங்க என்ன வருது? அதெல்லாம் யாருமே ஆக முடியாது. அப்புறம் விடிய விடிய பேசிக்கிட்டு இருக்காங்க. அனுபூதி, ஆத்மபூதி, அனுபூதி, ஆத்மபூதி, ஆத்மாவை பறிஞ்சுக்கங்க, ஆத்மாவை சரிப்பா என்ன செய்ய போறத வச்சு? இன்னைக்கு வரைக்கும் அந்த கொஸ்டின் இருக்கு எனக்கு. பட் அதுல இருக்கிறதுல என்னன்னா அமைதி. ரைட்ப்பா. ஒரு சின்ன விஷயமா சொல்றேன். ரமணர நீங்க நான் ரமணருடைய ஆரம்பத்துல இருக்க எல்லா விஷயங்கள் உள்ளது நாற்பதுலருந்து நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த நான் யார்? அவர் சொன்னது, மூச்சை கவனி எல்லாம் பார்த்தா கவனிச்சேன்னா, நான் குறை சொல்றதுக்கில்ல. அது என்ன செய்ய போற நீ? அப்பத்தான் தெரிஞ்சுச்சு. நீ என்னா பண்ணுனாலும் இந்த உலகத்துல இருக்கிறது பூரா ஒரு ஒரு கிரியேட்டிவிட்டியா ஏதோ பண்ணி உங்கள அமைச்சுக்கிட்டு இருக்கான். பாருங்க அட்சய திருத்தி அன்னைக்கு நகை வாங்குனா நகை ஏறும்னு சொன்னாங்கன்னா, இது என்ன இது? இந்த இப்ப பாருங்க, மீனாட்சி அம்மனுக்குள்ள பாருங்க, அத்தனை ஆன்மீக சடங்குகளையும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொடுமை. இப்போலாம் சில ஆன்மீக சடங்குகள் 2, 3 நாள் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கறேன் எனக்கு எப்படின்னா கோவமெல்லாம் வரல. ஒரு பெரிய கிட்டத்தட்ட அவங்க சொல்றாங்க, அந்த சொத்தினுடைய மரியாதை கேள்விப்பட்டேன். தாமோதரன் பிரகாஷ் சொல்றார் நக்கீரன்காரு. கிட்டத்தட்ட ரூ. 1600 கோடி ஹார்ட் கேஸே இருக்கும். அதுக்கு பிறகு பல லட்சம் கோடி ரூபா சொத்து இருக்கு, ப்ராப்பர்ட்டி. அதுக்கு என்னடான்னா, இவ்வளவு சொத்த வச்சுக்கிட்டு அத நம்ம நாங்க இது பண்றோம். இது பண்றோம். நாங்க யாகம் பண்றோம், யோகம் பண்றோம். ஒருத்தனுமே திருந்தலையே சார். யாருமே திருந்தலையே. என்னமே நடக்கலையே. நீங்க பண்ணுன எல்லாமே ஏதாச்சும் நடந்திருந்தா, இன்னைக்கு நீங்க முடிச்சிருக்கலாமே. கடவுள் அங்கருந்து அனுப்பியிருக்காரு. இங்க இருக்கவங்க திருந்தி இருக்கணும்ல. மழை வரணும்ன்றீங்க. எப்படி மழை வரும்? இந்த இப்போ கோடையில இருக்கு. வர சொல்லுங்க. இது நாத்திகம் இல்ல சார். இதெல்லாம் பொய், பொய், பொய் இந்த மனிதர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்கன்ட்டு எனக்கு பட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப நான் என்ன சொல்றேன், கம்ப்ளீட்டா விலகுறேன். உடனே நிகிலிஸ்ட்ன்றுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நீ நீயாக இருந்து அதான் முக்கியமான விஷயம். ஒவ்வொரு மனிதனும்
அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாக படைக்கப்பட்டவன. அவன் அவனா இருந்தான்னா ஒவ்வொரு நொடியும் இருந்தான் 1440 நிமிடம் இருந்தான் இந்த உலகத்தில் அவன் ஆட்டோமேட்டிக்காக அமைதி அடைஞ்சிருவான், சர்வைவல் கிடச்சிரும். அவன் லைஃப்பில் எதை அடையணுமோ அதை அடைஞ்சிருவான். அவனுக்கு வேண்டியது பூரா கிடச்சிரும். அப்புறம் என்ன? கடவுளை நீ வந்து ஈஸியாக கடவுளை எப்படின்னா நீ அனுப்பி வச்சீல. என்னுடைய கணிப்பு எப்படின்னா, கடவுளை நீங்கள் கும்பிடுற வேலை, வேண்டுற வேலை இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு பயங்கரமாக லக்ஸூரியஸ் ஒர்க். அதை நினச்சி பாருங்கள். அதை உருவாக்கினவங்க அவன் எவனும் வந்து இந்த மாதிரி எந்த கடுமையான வேலையும் பார்க்கறதில்லைன்னு பெரியார் சொல்கிறாருன்றீங்க. ஆமாம், நீ தானே நம்பிக்கிட்டு போய் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. இதில் என்ன ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அவங்க வந்து திட்டம் போட்டு செஞ்சாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கையை உருவாக்கிட்டாங்க. யார்? அவங்க முன்னோர்கள். நீ வந்து இந்த மந்திரத்தை சொல்லு, அந்த மந்திரத்தை சொல்லு, சனாதனத்தில் சொல்லு, அதை சொல்லு, இதை சொல்லு அப்படின்னு சொன்னால் இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். ஓஷோ அடிக்கடி சொல்லுவார் 4 லெட்டர் வேர்டுன்னு. தப்பான ஒரு வார்த்தையை கூட தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதிலே நீங்கள் மயக்கம் வந்துடும். அதுக்குள்ளே அதில் தியானம் ஆகி போயிடுவீங்கன்னு சொல்லுவார். அதே மாதிரி எப்படின்னா, உலகத்திலிருந்து பிறக்கிறவன் எத்தனை பேருமே அவனுக்கு தெரியாமலே அவன் மயங்கி மாயையில் சிக்கி வாழ்கிறதுக்கு ஒன்று இருக்குது. இந்த இடத்துல தான் நான் வந்து கொஞ்சம் கடவுளை சிந்தித்தேன். அவர் என்ன பண்ணியிருக்காரு, நான் சொன்னேன் இல்லையா, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு விதையை கொடுத்துட்டாரு. ஆல விதை, அரச விதை, கத்திரி விதை, அந்த ஒன்று தான் அவர் வந்து இந்த பூமியில் உருவாக்குனார்னு நீங்கள் சொல்கிறது. அவருன்றது அந்த கான்செப்டு, அந்த சக்தி. சார் 15 நாள் ஒரு இடத்துல தண்ணி 1 மாதம் 2 மாதம் அதை சுத்தம் பண்ணாமல் கிடந்தால் அதில் உயிர் உண்டாயிருதா இல்லைங்களா சார்? இப்போ என்ன சொல்கிறீங்க? பாசி பிடிச்சோடனே என்ன பாசி பிடிச்சிருதா இல்லைங்களா சார்? ஸோ இது ஒரு காம்பினேஷன் ஆஃப் நேச்சுரல் ஃபோர்ஸுன்றதை தவிர என்ன இருக்குது சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் பிறந்துடுறீங்க, சாகிறதுக்குள்ளே செத்து போயிடுறீங்களா இல்லையா சார்? முதுமை வந்தவன். இந்த முதுமைன்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு உருவாக்கணும். நான் அதோட டைப் பண்ணலை. பட் அப்படி புரிஞ்சிங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களை ஆழமாக தெரிய விடுறதில் ஒரு குரூப்பு. அதனால தான் சொல்லுவேன், நீங்கள் நினைக்கிற கடவுள் என்ற ஒன்று எல்லாத்தையும் ஞானி ஆக்கி விட்டுருக்கலாமே. அது இல்லையே, அது வேலை. சரி, அதுக்கு மேலே ஒரு எக்ஸ்ட்ரீமாக போவோம். அப்புறம் எப்படி இந்த உலகம் இயங்குதுன்னா அது 2வது வர்றோம். இந்த உலகம் இயங்கணும், அதுக்கு இயங்காமல் இயக்கக்கூடிய சக்தி இருக்குது. ஆனால் அதை நீங்கள் நினச்சிங்களா? எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் 30 வயசு 40 வயசு ஆன பிறகு நீங்கள் நினச்சதெல்லாம் சொல்லி கொடுத்து அவனை வந்து 45 வயசுக்குள்ளே அவனை முழு கிறுக்கனாக்கிட்டு மறுபடியும் ஏதாச்சும் அவனுக்கு நடக்கலைன்னா பட்டினியாக பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தன், பழமாடி கட்டிட்டு சிக்கலாக இருக்கின்றான் ஒருத்தன். அது அல்ல. அது இவனுக்கும் அவனுக்கும் ஒன்று தான். இந்த குருடர்கள், நீங்கள் இந்த குருடர்கள் சொல்கிற இந்த பிளைண்ட்ஸ் பீப்புளெலாம் போகிறாங்க பாவம், வயதாகி நடக்க முடியாமல் ரோட்டில் பிச்சை எடுத்து சாப்பிட்ருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கு வரும், எப்படி இவங்க வந்து இப்படி அலையிறாங்க, உயிரை பிடிச்சிக்கணும். அந்த ஒரு ரகசியம்தான் நான் என்னை கொஞ்சம் அசத்துக்கிட்டே இருக்கும். என்னடா உயிரை விட்டு போக போகிறேன், இவன் ஒன்றும் செய்ய போகிறதில்ல, நம்மளும் சாக போகிறோம், ஒன்றுமே ஆக போகிறதில்ல. ஆனால் இதை வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு என்னென்னமோ பேசுகிறோமேன்னு நினச்சா இது ஒன்றுமே இல்லை. அதனால அங்கே தான் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், எல்லாத்துலேயும் இந்த கோபம், அந்த இது கோபத்தை காட்டில் இந்த ஈகோ எந்திரிக்கும் பாருங்க, நான் பெரியவன் திமிரு எந்திரிக்கும் பாருங்க, எனக்குன்னு ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்குது, எனக்கு ஒன்றுமே இல்லாத ஒன்றை மட்டும் ரீச் ஆக முடிஞ்சிச்சு. சரி, அந்த ரீச் ஆனதுனால என்ன அந்த உலகத்துலன்னு கேட்பீங்கள்ல, ஞானியே அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கொஞ்சம் அமைதியாக இயங்க முடியுது. எல்லா சிக்கல்களும் எல்லாருக்கும் போல் எல்லா பிரச்சனைகளும் எனக்கு இருக்குது. இல்லாமல் எல்லாம் பெரிய அப்படியே இப்படி பறந்துக்கிட்டு இருக்குதில்ல. ஆனால்
இல்லாத சில நொடிகள் தவிர, சில வினாடிகள் தவிர, சில நாட்கள் தவிர, மற்ற நாள்லாம் இன்னொரு மானிடத்திற்கு நாம மினிமம் இயங்கச் சொல்லுது. ஆமா. அப்புறம் இவங்க பூர்வ ஜென்மா அந்த வேணா எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்காங்க சார். பூரா இன்னும் கிரியேட் அட்சய திதியக்கு அட்சய திதிய தி அட்சய திருஷ்யன்னு சொல்லி போட்டு இந்த நகைக்கு கிரியேட் பண்ணாங்கல்ல சார். அது என்ன? அட்சய தீட்டையா சம்திங். இப்போ புதுசா கிரியேட் பண்ணிருவாங்க. இப்போ கோயில் கட்டிக்கிட்டு இருப்பாய்ங்க. ஆ. எவ்வளவு பெரிய குடும்பம் பாருங்க. மொத்தமா கொண்டு போய் தான் வச்சிருக்க பணத்தையெல்லாம் கொண்டு போய் அங்கே கொட்டுறாங்கன்னா, ஒரு கோயில்ல என்ன நம்பிக்கையை உருவாக்கி இருக்கணும் அவன். அங்கேயும் ஒரு நாள் என்ன கூட்டி போனாங்க. திருப்பதிக்கு. அதான் சொல்றேன். பார்க்காத சாமியார்கள்ல, பார்க்காத நாடி ஜோதிடங்கள்ல, பார்க்காத ஜோதிடங்கள்ல இப்போ வச்சிருக்க எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அவன் பொழப்புக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தனும் நல்லா கிரியேட் பண்ணியிருக்கான். அவன் ஒண்ணே ஒண்ணுக்கு இது 2வது செலவழிக்காத இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத கிரியேஷன் சார். நாடி ஜோதிடத்தை வாய்ச்சு காமிச்சிட்டு உனக்கு இது நடக்கும், அது நடக்கும் சொல்கிறான்ல. நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் நீ உன் வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிற ஒரு விஷயமே ஒழிய, சரி அப்போ அதெல்லாம் எதுக்குன்னா ஆறுதல். ஓகே, ஆறுதல் சரி, அதையே பொழப்பாக்கிட்டோமே நம்ம அப்படின்னு வரும்போது, எனக்குள்ள இவ்வளவும் ஓடிக்கிட்டே இருக்கும்போது தேடி தேடி கடைசியில் முடிவு பண்ணிட்டேன். இப்போ சுவாமி விவேகானந்தருடைய எல்லா ஸ்பீச்சும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு எப்படின்னா, சுவாமி விவேகானந்தர் ஒரு தனி மனிதனா ஞான தீபம் என்ற நூலில் எழுதப்பட்ட விஷயம்லாம் ஆடியோவில் இருக்குது. ஓஷோவுடைய புக்கு பூரா இருக்குது, ஆடியோவில் இருக்குது. ஓஷோ மட்டும் இல்லை, இதை வெளிநாட்டில் டிஸ்பென்ஷா, நாட்டு, அப்புறம் ப்ரூஸ் லிப்டன், தீபக் சோப்ரா, அந்த நாட்டில் இருக்க டைனி ஒயர், இவங்கெல்லாம் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தான், இது என்ன ஸ்டீவன் காக்கின்ஸ் எல்லாம் பாருங்க. ஸோ உள்ளுக்குள்ள இருக்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் பட்டுக்கிறது. எப்படின்னா, எந்த நேரமும் உயிர் போயிடும், வயது போயிடும், உடம்பு போயிடும். ஓகேயா? பட்டு ஒரு விஷயம் நம்மளுடைய ஞானிகள் சொன்ன விஷயம், அந்த உள்ள இருக்க ஒன்று மட்டும் போகாது. அதை இவங்க அழகாக சொல்கிறாங்க. நீ கனவற்ற உறக்கத்தில் நீ உயிர் இருந்திருக்கு, உடல் இருந்திருக்கு, ஆனால் நீ இல்லை. அதை மறந்துடுறோம்ல, டிரான்சென்டிங் ஸ்பேஸ் அண்ட் டைம்ன்றோம்ல, மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, தியானம்னு சொல்கிறாங்களே, என்னன்னா வச்சுங்க. அப்படி வரும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் என்னுடைய இன்னைக்கு இருக்க நிலைய, உள்ளுக்குள்ள ஒன்று இருக்கிறது. அந்த ஒன்றை இவர்கள் சொன்ன எதாவா இருக்கட்டும், கடவுள்னு இருக்கட்டும், சூப்பர் கான்சியஸ்னஸ் இருக்கட்டும், சைக்கிக் ஸ்டேஜ்னு இருக்கட்டும், நிர்விகல் சமாதின்னு இருக்கட்டும், நான் என்பது இருக்கட்டும், நான் உதியாயுத இடம் இருக்கட்டும், எல்லாமே சித்த விருத்தி நிரோதகாவாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். பட் ஒன்று அது எப்படி, அதில் ஒரே கொஸ்டின் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறது, இப்போ அதை அடைஞ்சாச்சுப்பா, அதனால என்ன? அதுக்குத்தான் இன்னும் மோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆளுக பல பேர். அதை அடைந்து விட்டால், அந்த மோட்சத்தை அடைந்து விட்டால், அந்த முக்தியை அடைந்து விட்டால், அந்த முக்தி சரிங்க சார். இத்தனை 1000 ஆண்டுகளாக எத்தனை பேர் முக்தி அடைச்சாங்க? ரமணருக்கு பிறகு அவரோட இருந்தவங்க ஒத்தத்தி முக்தி அடைஞ்சவங்கள சொல்லு. விவேகானந்தர் குறை இல்லை சார். இது நடக்கவே நடக்காத விஷயம். அது ஒரு தேடல். அந்த தேடல் உண்மை. அந்த இடத்துல தான் நீங்க அதிசயமா புரிஞ்சுக்கிறணும். இந்த தேடலுக்கும், இந்த போக்குக்கும், இந்த வரத்துக்கும் நமக்குள்ளே நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயத்த காசு பண்ணிக்கிட்டு இருக்கான் கார்ப்பரேட் குரூப், நார்மல். அதுல மாட்டிக்கிற வேணாம். நீங்க உழைச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தொழில்ல எல்லா அனுபவமும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனா நீங்க நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, நீங்க தேர்வு பண்ற தொழிலை, நானெல்லாம் பல வருஷமா இதுதான் என்னுடைய தொழில்னு தெரியாமையே தேர்வு பண்ணி நிறைய இழந்திருக்கேன். அதான் உண்மை. இது தேர்வுன்னு செய்யும்போது வயது வந்துருச்சு. ஆனா வயதுல தேர்வு ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்கேன் இந்த குழந்தைகளுக்கு, அவ்வளவுதான். இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும். அப்ப இந்த இடத்த பூரா நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு தூண்டப்பட்ட, உங்களுடைய மரபணு திறன்களுக்கு தூண்டப்பட்ட, உங்களுக்கு செய்யக்கூடிய தூண்டப்பட்ட, இந்த அக்கிகாய் கரெக்டா சொல்றாங்க ஜப்பான்ல.
நீ தேர்வு பண்ணு. அது உன்னுடைய பேஷனா இருக்கிறதில்ல, உனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கிறது மட்டும் இல்ல, ஈடுபடச் செய்யக்கூடியதாகவும் இல்ல, உனக்கு ஏதாவச்சும் மெட்டீரியலாவும், பணமாவும், பொருளாவும் குடுக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட தொழிலா இருக்கணும். சமூகத்துக்கு பயன்படும் ஒண்ண பண்ணு. சின்ன விஷயம் தானே! இத குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுத்தா, நான் மறுபடியும் குழந்தைகளுக்கு தான் சொல்லிக் குடுக்க சொல்றேன். அப்ப நீங்க வந்து அலைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. அரசியல்வாதிய பாருங்க, ஆன்மீகவாதிய பாருங்க. எல்லாருமே கணக்கு போட்டு இழுத்துக்கிட்டே இருக்கான். எதுக்கு போட்டு? இப்ப நான் சொல்றது இந்த உச்சக்கட்ட அ ஆத்மாவ அடையறத மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க. அமைதியா இருக்கணும். நீங்க அமைதியா இருக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியுது எனக்கெல்லாம். உனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நானு, நான் செய்றேன். சோற சாப்பிட்டு நீ செய்றது இல்லப்பா உன் சாப்பாட்டைய நீ. அதுக்குள்ளே நான் செஞ்சுடுறேன், நான் செஞ்சுகிட்டு இருக்கேன். நீ செய்யவே இல்ல ஒண்ணும். எல்லாமே தானா நடக்குதுன்ற உணர்வு கொஞ்சம் கொஞ்சம் வர 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 கம்ப்ளீட்டா அமைதி கிடைக்குது. அந்த அமைதியில என்ன கிடைச்சிருதுன்னு சொன்னீங்கன்னா, அமைதியில இருக்கிறது வரைக்கும் நீ வந்து இந்த மருத்துவத்துக்கு போகாம, போலீஸ் துறைக்கு போகாம, சண்டை போடாம, பக்கத்துல இருக்கவன்ட்ட பிரச்சனை இல்லாம, வில்லங்கம் இல்லாம, காற்று மாரி போகும். அந்த பிணம்போல் நடப்பர்ன்னு சொன்ன விஷயம் ஒரு 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 உபனிஷத்துல பார்த்து ரொம்ப அசந்தேன் நானு. உயிர் இருக்குது, உடம்பு இருக்கு. இந்த மனித சுத்தி இருக்கவன்ட்ட எவன்ட்டயும் சிக்கல் இல்லாம. இது வந்து ஒரு சின்ன பதிவு. இத வந்து பெரிய தத்துவமா நீங்க எடுத்துக்கிற வேணாம். இது மாரி பல 1000 பதிவுகள பதிவு பண்ணி எனக்கு வச்சுக்கிற விரும்புறேன். அப்ப ஸ்பார்க் ஆகும்போது. அந்த பதிவுல என்ன கிடைக்குது? கொஞ்சம் அமைதி. அந்த அமைதி என்பது இந்த இயக்கம். இந்த மனித இயக்கம், இந்த மனிதர்களோட வேறு எதுவுமே நீங்க வேணாம்னு நான் சொல்றேன். இந்த உலகத்துல இருக்க எல்லா எங்க சுவாமி விவேகானந்தர் சொன்னது பொய்யாங்க. ஆல் ஸ்பிரிச்சுவல்ஸ், ரிச்சுவல்ஸ் ஆர் செகண்டரி டூ நோ த காட்ன்றாரு. இப்ப நான் என்ன சொல்றது தெரியுமா? கடவுளை அறிந்த பிறகு ஒன்றுமில்லைன்னு சொல்றது தான் இப்ப நான் சொல்றேன். கடவுள் எல்லாவற்றையும் உங்களுக்கு பிறப்பிலேயே கொடுத்து விட்டார். எக்ஸப்ட் நீங்க ஏதோ டிஎன்ஏ படி, மரபணுப்படி ஏதாச்சும் வியாதிகள் குடுத்துருக்கலாம். அது பிளைண்டா இருக்கலாம், கை, கால் ஊனமுற்று இருக்கலாம், அல்லது பிரெயின்ல மாட்டியிருக்கலாம், ஆட்டிசமா இருக்கலாம். அதை தவிர 99% எல்லாரும் வந்திருக்கீங்கல்ல. அப்ப நீங்க அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஒரு விஷயம் அந்த கடவுள் எதுவுமே உங்கள்ட்ட நினைக்கல, வாங்கல, கேட்கலைன்றத மறந்துறாதீங்க. கேட்கவே மாட்டாரு. குடுக்க மட்டும் தான் தருவார். அதக்கூட கடவுள் தன்மைன்னு செல்ஃபாலஜி பார்ட் 13 போடுங்க போட்டிருக்கேன் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் என்னுடைய செய்திகள். இது மேபி புலம்பலா கூட இருக்கலாம். அல்லது சில விஷயங்கள் கொஞ்சம் கூட சொல்லியிருக்கலாம், குறை சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு நான் பதிவு பண்ணியிருக்கேன். மற்றபடி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.